இந்த ரெண்டு லேடிஸ் என்ன பண்றாங்க தெரியுமா? பிவிசி பைப் தயாரிக்கிறதுக்கு குவாலிட்டியான பவுடரை இது ஃபுல்லா நிரப்புறாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்ல அக்ரிகல்ச்சர் ஒர்க்கா இருக்கட்டும், எது இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட வரதுதாங்க பிவிசி பைப். அந்த பைப்பு பக்காவான குவாலிட்டியா போடணும்ல. உண்மையிலே சொல்றேங்க, இவங்க பண்ற இந்த பைப்பு கண்டிப்பா குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு குவாலிட்டியா பண்றாங்க. ஒரு விஷயமும் இவங்க செக்கிங்லாம் பயங்கரமா இருக்குங்க. அப்படியே ஓடிட்டு இருக்க பைப் எடுத்துட்டு வந்து டம்மு டும்முன்னு அடிக்கிறாங்க. ஒண்ணுமே ஆகல. கிட்டத்தட்ட பயங்கர குவாலிட்டியா இருக்கு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா டெல்டா பகுதியில் பல்வேறு கடைகள்ல இது கிடைக்குது. கண்டிப்பா நீங்களும் பிவிசி பைப் வாங்குறீங்க அப்படின்னா உங்க பக்கத்து கடையில சோலா பிளாஸ்ட் எனக்கு இந்த பைப் தாங்க வேணும்னு கேட்டு வாங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. உண்மையிலே சொல்றேங்க, தரத்துல அவ்வளவு சூப்பரா இருக்கு. லைஃப் லாங் சூப்பரா உழைக்கும். குவாலிட்டியுமே சொல்லிக்க முடியாத அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க. இவங்க அடிக்கிறதுலே தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்றாங்க. இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வளர்த்து விட்டாதாங்க நல்ல பைப்பு நல்ல மெட்டீரியல்ஸ் நமக்கு கிடைக்குங்க. கண்டிப்பா நீங்களும் பக்கத்து கடையில போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா சோலா பிளாஸ்டிக் இந்த பைப் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. சோலா பிளாஸ்ட் பிவிசி பைப் தான் வேணும்னு சொல்லி கேளுங்க. உண்மையிலே சொல்றேன், தரமா இருக்கு. டெல்டா பகுதியில் பயங்கரமா சேல் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களும் கேட்டு வாங்க. சோலா பிளாஸ்ட் பைப் தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. ஓகேங்களா?